ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019. ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டு 1 மந்த் வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரஷ்னஸ் இருக்காது, எல்லாருமே அட் அ டைமில் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக சர்வரும் வந்து ரொம்ப டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம். லாஸ்ட் 2 நாள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா மொத்த பேரும் வந்து அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். அமௌண்ட்டை மட்டும் டிடெக்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வரல, அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். சர்வர் உள்ளேயே போகாது, அப்படியே பிளாங்க் ஆகி நிற்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்ட் இந்த தடவை வந்து புதுசாக ஒரு அப்டேட் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, ஆல்ரெடி இருந்தது கிடையாது. புது விதமாக வந்து தெளிவாக இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து உண்மையாலுமே டிஎன்பிஎஸ்சியை பாராட்டணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் 150 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் இதுவை வந்து பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ பண்ணதுக்கப்புறம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போய்டுங்க, www.tnpsc.com உள்ளே போய்டுங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், அதில் போய்டும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் பொழுது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4ன்னு இருக்கா, அங்கே ஸ்டேட்டஸ் கீழே கிளிக்குன்னு இருக்கா, அந்த கிளிக்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர், ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி வந்து பதிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 மெத்தடில் எது வேணாலும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும், அதில் அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த 4வது ஆப்ஷனாக நீங்கள் இத்தனை இது பார்க்குறீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றது எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் வரும், பயனாளர் குறியீடு எண் கடவுச்சொல் அப்படின்ட்டு. ஸோ அதில் உங்களுடைய அந்த ஐடியை வந்து நீங்கள் போட்டுட்டு பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே வந்து ஒரு சாம்பிள் அடிஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு 17+6 10+1 அந்த மாதிரி. அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கேண்டிடேட்டினுடைய டேஷ்போர்டு வந்துடும், ஓகேங்களா? நீங்கள் உங்கள் பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதில் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கொடுங்க. இல்லை உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபைலை பார்த்துக்கோங்க. ப்ரொஃபைல் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன்லாம் பார்க்கணும், அதை பார்த்துங்க. பட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்ளை நவ் அப்படின்னு வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்ளை நவ்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்பொழுது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் அந்த மாதிரி ஆகுது. சில டைம் என்ன ஆகுதுன்னா டைரெக்டாகவே வந்து நீங்கள் அப்ளை நவ் கொடுக்கும்பொழுது இந்த மாதிரியே வந்து கீழே வந்துடுது. நீங்கள் உங்களது விவரங்களை பதிவு செய்து சமர்ப்பித்த பின்னர் விண்ணப்ப எண்ணுடன் தோன்றும் விண்ணப்ப படிவத்தினை அச்சு எடுத்த பின்னரே உங்களது விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதாக அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு கீழே கொடுப்பாங்க. ஸோ இது வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் இது பண்ணாதீங்க. வரலை, வெறும் அப்ளை நவ் மட்டும்தான் இருக்குது, கீழே வந்து அந்த செலக்ட் போஸ்ட் அந்த ஆப்ஷனே வரல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில டைம் வந்து வரமாட்டேங்குது, அது அங்கே எதனா ப்ராப்ளமானா தெரியல, இல்லை இதில் ப்ராப்ளமாக தெரியல. அது ப்ராப்ளம்ன்ட்டு இல்லை, அது நீங்கள் ஒரு தடவை வரலன்னா மறுபடியும் இன்னொரு தடவை போனீங்க அப்படின்னா அது வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த செலக்ட் போஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது வந்து எஸ்எஸ்எல்சி ஆர் இட்ஸ் ஈக்குவிவேலண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பதவியின் பெயர் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரொசீட் கொடுத்துட்ட பிறகு இதுதான் வந்து இந்த தடவை வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே இருக்கும், எடிட்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக சில டீட்டெயில்ஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா நிறைய எடிட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளமே கிடையாது, தெளிவாக கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ இதில் 1 2 3 4 5 6 7 இருக்கா, ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு செக்ஷனாக வந்து நீங்கள் பிரித்து அதை நீங்கள் செக் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட்டஸில் இன்கம்ப்ளீட் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி டேட்டு, தேர்வு கட்டணம், கடைசி டேட், அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணுங்கள். பார்த்துட்டு
கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் வந்து என்ன பண்ணுங்க, டிக் பண்ணிக்கோங்க. இந்த தெரிவிற்கான அறிவிக்கை மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் ஆகியவற்றை நன்கு படித்து நான் அறிந்து கொண்டேன். நார்மலாக வந்து அந்த ஒப்புதல் இது மாதிரி இதெல்லாமே நான் படித்து இது பண்ணிக்கிட்டேன், எந்த பிழை இல்லாமலும் இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுங்கள், டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இப்போது ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் 1ல் பார்த்தோம்ல, அது வந்து ஆல்ரெடி அவங்களே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், ஜென்ரலான பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்து நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு டிக்கு மாதிரி க்ரீன் டிக் வருது பாருங்க, ஓகே அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்குது செகண்ட். ஸோ அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் ஆஃப் த போஸ்ட் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4னு போட்டுட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய செக்ஸு, உங்களுடைய பர்த்டே, உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், திருமண நிலை, அப்புறம் உங்களுடைய சொந்த ஊர், மாவட்டம், தந்தையார் பிறந்த இடம், தேசிய இனம், மதம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி கீழே வந்து மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன என சான்றளிக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ 2 முடிச்சாச்சுல, 3வது வந்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ மேலே இருக்கிற 2 முடிச்சிட்டிங்க. ஸோ 2 க்ரீன் டிக் வந்துருச்சு. கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸுக்கு 3வது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், முகவரி, நகரம், வட்டம், மாநகரம், மாநிலம், மாவட்டம், இது எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண் எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து கிராப் பண்ணி இதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டான்றதை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி மேலே இருக்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அந்த செக் பாக்ஸில் ஒரு டிக்கை போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ மேலே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. இப்போது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இதை வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியது இந்த மாதிரி தான். எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி. ஸோ இதில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் வந்து தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்வு குழுமம் அது என்ன அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் மெட்ரிகுலேஷனா என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து சான்றிதழ் எண், உங்கள் சர்டிஃபிகேட் என்னன்றதை கொடுங்க. அப்புறம் பயிற்று மொழி இங்கிலீஷா தமிழா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அதுலேயும் கொடுங்க. ஸோ தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி இதில் வந்து நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா மேலே இருக்கும்ல, மார்ச் 2011 முடித்தேன் 10வது, மார்ச் 2008 முடித்தேன் 12வது, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஒரு டேட்டு 28/5/2008 2007 அந்த மாதிரி சம்திங் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற மார்ச் 2019 மட்டும்தான் போடணுமா, இல்லை கீழே இருக்கிற அந்த டேட்டோட மென்ஷன் பண்ணி போடணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு டிஎன்பிசி தரப்பில் ஒரு வீடியோ ஒன்று வந்து சாம்பிள் வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சாம்பிள் வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மார்ச் 2010 2011 ஏதோ சம்திங் அந்த மார்ச் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்குது, அதை மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில். ஆனால் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மில் டேட்டுங்கிறது தனியாக மென்ஷன் பண்ணலை. 1 2 3 4 25 26 27 28 அந்த மாதிரிங்கிற டேட்டை மென்ஷன் பண்ணலை. ஆனால் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டுங்கிறது மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டுங்கிறத மென்ஷன் பண்ணி கேட்கும்பொழுது நீங்கள் எதை கொடுத்தா கிளியராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 10th சர்டிஃபிகேட்டு கீழே இருக்கிறது டேட்டோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேட் 28/5/2011 23/5/2008 சம்திங் ஏதோ ஒரு டேட்டா இருக்கும்ல, அதை அப்படியே எடுத்து அதில் போடுங்க. ஓகேங்களா? ஐயோ இல்லை நான் வந்து வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் போடுவேன், நான் அதில் இருக்கிற மாதிரியே தான் கரெக்டாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே என்ன காட்டும்னா மார்ச் 2010 இல்லை மார்ச் 2009 இல்லை மார்ச் 2011 இல்லை மார்ச் 2007 அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும், டேட் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ டேட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்பில் ஒரு சில டைம் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க எதனா டேட் போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. ஸோ அது போட்டால் நான் போட்டுட்டேன், நான் சப்மிட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு பெரிய மேட்டரும் கிடையாது, பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா டிஎன்பிசி தரப்பில் அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அதுதான். ஸோ அதனால் நீங்கள் அது போடுறதுனாலையும் பிரச்சனை இல்லை, கீழே இருக்கக்கூடிய அந்த டேட்டா போட்டாலும் பிரச்சனை இல்லை, எது வேணாலும் போடலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் ஓவர். அடுத்தது ஹெச்எஸ்சி. ஸோ +2க்கு நீங்கள் வந்து தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அதே மாதிரி தான், மேலே இருக்கிறத போட்டுட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, கீழே இருக்கக்கூடிய அந்த டேட் மந்த் இயர் எல்லாமே இருக்கிறது அதை போட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய படிப்பின் பெயர் நீங்கள் வந்து ஹெச்எஸ்சியா, ஐடிஐயா, டீச்சர் ட்ரைனிங்கா, டிப்ளமோவா என்னன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பல்கலைக்கழகம் அதில் படிப்பின் பெயரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்வு குழுமம் இல்லை பல்கலைக்கழகம் அதில் பேர் வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து அதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் சான்றிதழ் சர்டிஃபிகேட் மேலே இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பருங்கிறத அதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டிகிரி. ஸோ யூஜி டிகிரியை பொறுத்த வரைக்கும்
தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்லேயே வந்து சிலதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க டேட் அண்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 2016, 2017, 2014, 2013 அந்த மாதிரி. இதுதான் இருக்குது எனக்கு டேட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ரேண்டமாக நீங்கள் ஒரு டேட்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. பட் மோஸ்ட்லி என்ன இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் உங்களுடைய சர்டிஃபிகேட்டினுடைய செமஸ்டர் மார்க் ஷீட் வருதுல்ல லாஸ்ட், இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னா 8th செம்முடைய மார்க் ஷீட்டில் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டேட்டோட ரிசல்ட் வெளியிடப்பட்ட தேதி அப்படின்ட்டு டேட்டு மந்த்து இயர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போட்டுருங்க. இல்லை நான் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் இல்லை வேறு எதுலேயோ வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கில் வந்து மந்த் இயர் மட்டும்தான் இருக்குது, டேட்டு நானே ரேண்டமாக ஒன்று போட்டுட்டேன், இதனால் ப்ராப்ளம் வருமானா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டப்படிப்பின் பெயர் என்ன, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த பேர் போட்டுருங்க. பிஎஸ்சியா, பிஇயா, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து பேர் எழுதுங்க, ஷார்ட்கட்டில் வந்து எழுதாதீங்க. ஓகேங்களா? ஸோ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்னு போடுங்க, பிஇன்னு போடாதீங்க. இப்போ வேறு எதுனா பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி அந்த மாதிரி இருக்குன்னா அது கூட போடுங்க. சாரி, எம்எஸ்சின்ற பாருங்க, யூஜி டிகிரிக்கு மட்டும் என்னவோ அதை போடுங்க. அடுத்தது முதன்மை பாடத்தின் பெயர், நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தேர்வு குழுமம் பல்கலைக்கழகம், நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த யூனிவர்சிட்டி என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். சான்றிதழ் எண், சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் பின்னாடி சீரியல் நம்பர்னு அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் தான் வந்து இந்த சான்றிதழ் எண் அப்படிங்கிறது. இதை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க, இதை மிஸ்டேக் பண்ணாமல் போடுங்க. அடுத்தது பிஜி. ஸோ யூஜிக்கு என்ன பார்த்தோமோ அது அப்படியே வந்து பிஜிக்கும் இதே தான், உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர்லேருந்து எல்லாமே வந்து அப்படியே டிட்டோவாக நீங்கள் இதெல்லாம் போட்டுடுங்க. அடுத்தது இன்டெகிரேட்டட் பிஜி டிகிரி எதனா நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி டீட்டெயில்ஸாக எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்தது அதர் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தில் நடத்தப்பெறும் கணினி அலுவலக தானியங்கமாக்கல் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளீரா, இந்த மாதிரி எதனா தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற் பயிற்சி நிலையத்தில் நில அலுவலர் பயிற்சி பெற்றவரா, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க, ஆமானா எஸ்ன்னு கொடுங்க. அடுத்தது ஆங்கில தட்டச்சு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில தட்டச்சுக்கு படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ. அதே மாதிரி தமிழ் தட்டச்சு எஸ் இல்லைனா நோ, ஆங்கில சுருக்கெழுத்து எஸ் இல்லைனா நோ, தமிழ் சுருக்கெழுத்து எஸ் இல்லைனா நோ. அடுத்தது இந்த மாதிரி நான் வந்து டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்ட், எழுதியிருக்கிறது எல்லாமே கரெக்டு. ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸுக்காக கேட்பாங்க. ஸோ ஆமாம் அப்படின்றத கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். க்ரீன் கலர் டிக் அதுக்கும் வந்துருச்சா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி, நீங்கள் மாற்றுத்திறனாளியா, ஆமான்னு கொடுத்துட்டு எந்த கேட்டகரியில் வருவோம் அப்படின்றத கொடுங்க. இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இது ஜென்ரலாக இந்த அலர்ட் மாதிரி அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கோம், அதில் நீங்கள் சரி இல்லையா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ ஷுட் அப்லோட் தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபெயிலிங் விச் யுவர் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட் நான் வந்து இந்த டிசேபிள் இதில் இருக்கேன், ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்கள் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எதுவும் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ பண்ணாவே போதுமானது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அந்த கேட்டகரியில் வருவீங்களா, ஆமான்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க, எதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அன்எம்ப்ளாய்ட், நான் வேலையை செய்யலை அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு அப்படின்னே கொடுத்துருங்க. மோஸ்ட்லி அன்எம்ப்ளாய்டு தான் எல்லோரும் கொடுப்பாங்க, அது நீங்கள் எதனா கொடுங்க. அண்ட் நீங்கள் வந்து அதர்ஸ் கம்யூனிட்டி வந்து அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் 5 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஓகேங்களா? ஈவன் தோ அந்த எல்லா கேட்டகரியிலுமே நீங்கள் உள்ள அந்த வயசுக்குள்ளே அந்த இது எல்லா தகுதியுமே இருந்தால் கூட அதர் கேட்டகரி அந்த கேஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரிலாம் நார்மலாக இருக்காங்களே நமக்கு தெரிஞ்சது, அவங்களாம் கிடையாது. அதர்ஸ் அப்படிங்கிற இதில் வரவங்க மட்டும்தான் 5 வருஷம் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெம்பரரி ஆர் டிஸ்சார்ஜ்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அண்ட் தென் டிபார்மெண்ட், டிஸ்குவாலிஃபிகேஷன், நீங்கள் மாநில அரசால் பணியாற்றி ஆட்குறைப்பு காரணமாகவோ இல்லை ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை காரணமாகவோ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் இல்லை நோன் கொடுங்க. டிஸ்குவாலிஃபை எதனா உங்களை பண்ணியிருக்காங்களா தேர்வாணையம் இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. கிரிமினல் கேஸ் எதனா உங்கள் மேலே இருக்கா அப்படின்னு பார்த்துங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அடுத்தது அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள உடற்தகுதியினை ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேளுங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் ஸ்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னா, கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் அது அந்த கேட்டகரியில் வராது.
கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறது நார்மல் கேட்டகரி தான் ஓகேங்களா. ஸோ குரூப் 4க்கு அது எலிஜிபிள் தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேறு ஒரு சில போஸ்டிங்லாம் மட்டும்தான் இதெல்லாம் வந்து அந்த கண்ணாடியில் வந்து இந்த பாயிண்ட் இந்த இது அதெல்லாம் கேட்பாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தனியாக அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் நார்மலாகவே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் அதனால நான் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அந்த இதில் வருவேனா, அப்படிலாம் கிடையாது. நார்மலான விஷயம் தான். டிஎன்பிஎஸ்சி கிட்டே கேட்டது, அவங்களே வந்து பதில் சொன்னாங்க, இந்த மாதிரி தான் ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. சப்போஸ் இன்கேஸ் அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்று ஸ்பெக்ஸ்ன்றது நார்மலான கேட்டகரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே குறிப்பிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கரெக்டாக இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ அடுத்தது எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ். ஸோ எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. மேலே இருக்கிறது எல்லாமே க்ரீன் கலரில் டிக் பண்ணியாச்சு. எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இது பண்ண போகிறீங்க, தேர்வு மையத்தின் பெயர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா. நீங்கள் எங்கே எழுத போகிறீங்களோ எங்கே விருப்பம் இருக்கோ அங்கே கொடுத்துருங்க. அங்கே கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷனோட எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஸோ அது பார்த்து உங்களுக்கு பக்கத்தில் எங்கே போய் எக்ஸாம் எழுத முடியுமோ அதை கொடுங்க. இல்லை நான் சொந்த ஊருக்கு போகிறேன், ஊரை விட்டு போகிறேன், அந்த மாதிரி தான் எங்கே இருக்கோ அங்கே பக்கத்தில் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், இதை வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க என்ன அப்படிங்கிறத ஓகேங்களா. ஸோ இந்த நேம் ஆஃப் த சப்ஜெக்டை பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் 2 கேட்டகரி வரும். நிறைய பேர் இன்னமும் பண்ணுறது என்னென்னா முழுக்க உட்காந்து ஃபுல்லாக ஜென்ரல் இங்கிலீஷை படிச்சிருது. ஜென்ரல் இங்கிலீஷில் படிச்சுட்டு ஆப்ஷனில் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னா ஏடாகூடமாக மவுஸ் ஆப்ஷன் அங்கே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக சப்மிட் கொடுத்துருவாங்க, அதை செக்கே பண்ண மாட்டாங்க. ஸோ செக்கே பண்ணாமன்றதுனால ஜென்ரல் தமிழ் படிச்சுட்டு நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷை கிளிக் பண்ணிட்டு ப்ரோஜனம் கிடையாது, நடுவிலலாம் மாற்ற முடியாது. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷை படிச்சுட்டு ஜென்ரல் தமிழ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டாலும் ப்ரோஜனம் கிடையாது. ஒன்றுக்கு தயவு செய்து 10 தடவை ஜென்ரல் இங்கிலீஷா ஜென்ரல் தமிழா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ப்ராப்பராக கிளிக் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மவுஸில் நார்மலாக ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கிளிக் பண்ணும்போது அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஜென்ரல் தமிழுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் கன்செஷன், மோஸ்ட்லி நான் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ஃபீஸ் கன்செஷன் ஆப்ஷனுக்குள்ளே எந்த இதுவுமே தெரியாமல் இல்லை ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் இன்னும் நான் எத்தனை வாட்டி பண்ணேனே எனக்கு தெரியலன்னுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செய்து காசை கட்டி போங்க, ஃப்ரீ ஆப்ஷனில் போகாதீங்க. இல்லை எனக்கு தெளிவாக தெரியும், நான் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை, 1 டைம் தான் பண்ணியிருக்கேன் 2 டைம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போகலாம். சில பேருக்கு அந்த டவுட்டாக இருக்கும், நான் 3 தடவை பண்ணனா 4 தடவை பண்ணனா எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு போகாதீங்க. 100 ரூபா தான் ஃபீஸு, தயவு செஞ்சு பே பண்ணிவிட்டு போங்க ஓகேங்களா. இந்த இடுகைக்கான கட்டண சலுகை பெற விரும்புகிறீர்களா? இல்லை நான் விரும்பலை, அதனால் நோ கொடுத்துட்டு நான் காசே கட்டிக்கிறேன். நான் விரும்புகிறேன் அப்படின்னா நான் எஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஜென்ரல் இங்கிலீஷா ஜென்ரல் தமிழா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க ஓகேங்களா. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படித்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போய்டும். நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது டிக்ளரேஷன், உறுதிமொழி, எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணிவிடுங்க. நான் எல்லாமே பார்த்துட்டேன், டிஎன்பிஎஸ்சி எந்த டைமில் வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம், நான் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் உண்மை தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் டிக்ளரேஷன், உறுதிமொழி ஃபார்ம். ஸோ எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு ஃபர்தராக என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி அந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒன்ஸ் த இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேட் ஆர் கன்ஃபர்ம்ட் யூ கேன் நாட் எடிட் யுவர் அப்ளிகேஷன். இது எப்பயுமே அவங்க கொடுக்குறது தான். நீங்கள் ஒரு தடவை வந்து எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபர்தராக வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது, இதுதான் இறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட்னா ஃபர்தராக கொடுங்க. நோ ஐ வாண்ட் டு செக் த டீட்டெயில்ஸ் அகெயின்னா அதை நோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பொறுமையாக செக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அனதர் டிக்ளரேஷன், உறுதிமொழி கேட்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே வந்து கிளியராக பார்த்துட்டு படிச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்க் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் மூலிமா பே பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக your application is submitted successfully அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும் ஓகேங்களா. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, உங்கள் அப்ளிகேஷன் பே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வரும். ஸோ இப்போது டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதில் தயவு செய்து தெளிவாக பொறுமையாக ஒரு டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ப்ரொசீஜர், வேறு எதுவும் கிடையாது. கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.